எஸ் சார். ஆமாம், நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஆமாம், அவனை தான் இன்ட்ராக்ட் பண்ண போயிட்டுருக்கேன். தெரியும் சார், அவன் ஒன்றும் கிரிமினல் இல்லை. கிரிமினல்னு எவனோ நெத்தியில் ஒட்டிக்கிட்டு பிறக்கிறது இல்லைல்ல. நிலைமை, சூழ்நிலை, பேராசை அதான் ஒரு கிரிமினலை உருவாக்குது. பார்க்கலாம் இவனை யார் கிரிமினலாக மாற்றினது. இப்போ இந்த கேஸை சிஐடியில் கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றிருக்காங்க. ஏதாவது விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறியா? நான் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ராஜீவ். உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்படி சந்திப்பேன்னு நான் யோசிக்கவே இல்லை. நானும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். அப்போ உனக்கே இது தெரிஞ்சிருக்கோம்ல. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உன்னை நான் விட போகிறதில்ல. சட்டம் எல்லாருக்கும் சரிசமமான விஷயம் சார். அப்படி நான் குற்றம் பண்ணியிருக்கேன்னா தண்டனை அனுபவிக்கவும் தயாராக இருக்கேன் சார். குற்றவாளினா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். விக்ராந்தை எதுக்காக கொண்ட? அவனை கொலை பண்ணுன்ற மோட்டிவோட நான் பண்ணல சார். அப்படியா? அப்படின்னா நீ எதுக்காக ஷூட் பண்ண? தெரியல, ஆனா குண்டு பாஞ்சிடுச்சு. ஷூட் பண்ணிட்டியா? ஷூட் பண்ணிட்டேன்னா ட்ரிகர் மேல விரல வச்சு ட்ரிகரை நீ தானே அழுத்துன? நான் பயமுறுத்திக்கிட்டு இருந்தேன் சார், அவ்வளோதான். பயமுறுத்துனியா? நீ அங்க என்ன பண்றதுக்காக போன? கோர்ட்டுக்கு போலீஸ் அவனை கூட்டிட்டு போன. சார் அங்க கொலைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் நானும் விக்ராந்தும் சந்திக்க வேண்டியதாக போச்சு சார். பல தடவை அவன் என்கிட்ட இருந்து மிஸ் ஆகி போயிட்டே இருந்தான் சார். ஜஸ்ட் மிஸ்ஸில் அவனை விட்டுருவேன். எத்தனை தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு எப்படியாவது பிடிச்சிடணும்னு முடிவு பண்ணேன். சரக்கு கொண்டு வந்திருக்கியா? ஆமாங்க, நீங்க எவ்வளவு சொன்னீங்களோ அவ்வளவுமே இதுல இருக்கு. குட். அடுத்த கன்சைன்மெண்ட் அடுத்த மாசம் 5ஆம் தேதி. சார் பணம் வண்டியில் இருக்கு. என்ன விஷயம்? ஏன் உனக்கு இப்படி வேர்த்து கொட்டுது? வேர்க்குதா? இல்லையே. எந்த ஸ்கூல்ல நீ இப்போ அட்மிஷன் வாங்கியிருக்கியோ அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர்டா நான். எதடா மூடி மறைக்கிற? இல்லை ஒன்றும் இல்லை. ஓ, அப்போ அதான் விஷயமா? எவன்டா அனுப்புனது? சிஐடியவே நீ வர வச்சிட்டியா? நில்லு. விக்ராந்தை ஏமாத்துனதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ. அந்த மாதிரி இந்த தடவையும் நீ அவனை பிடிக்க போயிருக்க. ஆமா, ஆனா எப்பவும் போல இந்த முறை கூட
விக்ராந்துக்கு ஜெயிலுக்குள்ள போறதுக்கு விதி இல்லைன்னு நினைக்கிறேன். பிரபலமான குற்றவாளி விக்ராந்த் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவரா மாறுறதுக்கு முடிவே பண்ணிட்டாரு. விக்ராந்துக்கு எதிராக கோர்ட்ல எல்லா எவிடன்ஸையும் கொடுப்பாரு. அதுக்கு பதிலா கோர்ட் அவருடைய தண்டனையை பல வருஷங்களுக்கு குறைச்சிரும். பாத்தியா, இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ராத்திரி பகல நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம், ரத்தம் சிந்தி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவனுங்களை அப்படியே விட்டுறாங்க. பத்தியா, அது கோர்ட்டை தப்பு சொல்லாத மச்சான். எப்படி பார்த்தாலும் மகரந்துக்கு எதிராக அவங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நம்மளோட வேலை குற்றவாளி பிடிக்கிறது மட்டும்தான். தண்டனை கொடுக்கறது நம்ம வேலை இல்லை மச்சான். என்னடா பேசுற? அப்ப இவங்களை விட்டுறது சரின்னு சொல்றியா? அது சரியில்லை தான். ஆனா இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும்டா மாப்ள, நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நான் எவ்வளோ பெரிய குற்றவாளிகளெல்லாம் பார்த்துருக்கேன் சார். ஆனால் இந்த விக்ராந்த் வேற மாதிரி. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று பண்ணி தப்பிச்சு போயிடுறான் சார். அதனால இந்த தடவை அவன் தப்பிச்சு போகிறதுக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்கல இல்லை? என்ன நீ அதுதானே சொல்ல வந்த? ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க சார். என்னுடைய பழைய ஃப்ரெண்ட் முரளி தான் இந்த கேஸுக்கு இன்சார்ஜ்னு எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. ஸோ எனக்கு விக்ராந்தை பார்க்கணும். ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் போதும். அபிஜித், அது உனக்கு நல்லாவே தெரியாது நடக்காத காரியம்னு. நீ சொல்றது எந்தவித புரோட்டோகால்லையும் ஒத்தி போகாத. நான் உனக்கு பர்மிஷன் தர முடியாது. பர்மிஷனா? என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? பிகாம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். பேசிட்டு இருக்கும் போதே சுட்டு கொண்டுட்டான், ஞாபகம் இருக்குல்ல? அவன் சுடுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? இன்னொரு கேஸ், அந்த 80 வயசு பாட்டி கண்ணு தெரியாத அவங்கள கைய காலை வெட்டி கொடூரமா கொன்னா. ஒரு 8 வயசு குழந்தைய என்ன பண்ணான்னு எனக்கு அவனோட ஃபுல்லி கேஸ் ஹிஸ்டரி நல்லாவே தெரியும். அப்ப எந்த ஜெயிலையும் அவன் 15 டேஸ்க்கு மேல இருந்தது இல்லைன்ற விஷயமும் தெரியும் இல்லடா உனக்கு? இங்க பாரு, நான் அவனை கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கா, போய் 2 மாசம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அந்த விக்ராந்துக்கு தெரியும் அவன் எங்க இருக்கான்னு. இதுல அந்த பொண்ணோட வாழ்க்கையை அடங்கி இருக்கு. அது என் கையில இருக்க, நான் காப்பாத்தணும். சரி, ஆனா வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான். அப்படி நீ விக்ராந்த் கிட்ட போன அப்படிதானே? ஆனா அந்த நேரத்தில் நீ பொண்ணை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க தானே போன. அதுக்கப்புறம் என்னாச்சு சார்? நான் அந்த பொண்ணை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் போனேன். ஆனா உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். ஒழுங்கு மரியாதையை யோசிச்சு என் கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆர்சு எங்க? ஆர்சுவா? எந்த ஆர்சு? யாருடைய ஆர்சு? எனக்கு எந்த ஆர்சுவையும் தெரியாது. டேய், நீ கிட்னாப் பண்ணி வச்சிருக்கியா? அந்த பொண்ணு தான் கேட்குற. ஓ சாரி, மறந்தே போயிட்டேன். எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஒரு விஷயம் தெரியுமா அபிஜித்? போன தடவை கூட நான் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணேன். அப்புறம் அதையும் மறந்துட்டேன். திடீர்னு 2 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் தான் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட பாடியை ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணோட பாடியை அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆர்சுடைய நிலைமையும் அதே மாதிரி தான் போய் முடிஞ்சிடும் பாரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடி. எங்கடா அந்த பொண்ணு? ஆமாம், ஞாபகம் வந்துருச்சு. என் பாக்கெட்டில் இருக்கா, வந்து எடுத்துகிட்டு போ பார்க்கலாம். கேட்டுக்கிறேன். Oh my God! Oh God! ஏடா, உன்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவன் உன்னோட கஸ்டடியில் தானே இருந்தான், அப்புறம் எப்படி இந்த மாதிரி? ஹவ்? தப்பு பண்ணது முரளி இல்லை சார், இதெல்லாம் என்னால தான் ஆச்சு. வாவ் வாவ், பாத்தீங்களா ஏசிபி சார், நீங்க பல தடவை ரொம்ப பெருமையா பேசியிருக்கீங்கல்ல.
ஆனா உங்க வரலாற்றில் முதல் முறையா ஒரு சிஐடி ஆபீசருடைய கையால ஒரு கொலை நடந்திருக்கு, அதுவும் கவர்மெண்ட் அப்ரூவலோட. உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ என்கிட்ட கேளுங்க. குற்றம் பண்ணிருக்கிறதுனா உங்ககிட்ட இல்ல, உங்க ஏசிபி சார் கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நடந்த விஷயத்தால சிஐடியோட மூக்கு உடைஞ்சிருக்கு. கடைசியா அதோட பொறுப்பு உங்க தலைமையில தான் வந்திருக்கு ஏசிபி சார். அதனால நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எப்படி ஆச்சுன்னு ஒன்றும் புரியல சார். நான் சும்மா அவனை மிரட்டிக்கிட்டு தான் சார் இருந்தேன். கண்ணு எப்படி குண்டு பாய்ச்சதே எனக்கு ஒன்றும் தெரியல சார். அப்படியா? ஓ, அது சரி. அப்படியா விஷயம்? அப்ப நீ சும்மா கன் எடுத்து காட்டி மிரட்டின, ஆனா கன்னு அது தானா வெடிச்சிடுச்சு. நீ சிஐடி ஆபீசரா இல்ல நடிகனாப்பா? ஐ மீன் அமைச்சர் ஷூட்டராப்பா? நான் முத கேள்வி, நீ எதுக்காக அந்த இடத்துக்கு போன? சட்டம் தான் அதோட வேலையை பார்க்குதுல்ல. அப்ப நடுவுல என்ன இதுக்கு நீ போய் உன்னோட மூக்க நுழைச்ச? ஜெயின் சார் ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அபிஜித் ஒரு சிஐடி ஆபீசர், சாதாரண ஆள்லாம் கிடையாது. இத பார், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அபிஜித் ஒரு குற்றவாளி. அவன் அவ்வளவுதான், மக்கரத் மாதிரியே தான். அப்புறம் எவ்வளோ வாங்கின, எவ்வளோ பணம் வாங்கின இவனை கொள்றதுக்காக அந்த மக்கரத் கிட்ட இருந்து? நீ ஒரு வக்கீலா இல்லாம இருந்து நானும் ஒரு சிஐடி ஆபீசரா இல்லாம இருந்திருந்தா இந்த நேரத்தில் உனக்கு என்ன பதில் கொடுத்திருப்பேன்னு உனக்கே தெரியும். ஓ ரியலி? பாத்தீங்களா? பாருங்க, நல்லா பாருங்க. ஏசிபி பிரஜுமன் பாருங்க, எவ்வளவு திமிரு தெனாவட்டா பேசுறான் பாருங்க. கொலை செஞ்சுட்டு வந்து நிக்கிறான். இவன் என்ன பார்த்து, ஒரு லாயரை பார்த்து, அதுவும் சீனியர் லாயரை பார்த்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு செம்மத்தியான சார்ஜ் ஷீட் போட்டு உன்னை நிரந்தரமா உள்ள வைக்கிறனா இல்லையான்னு பாரு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ அந்த தண்டனையை மறக்கவே முடியாதுடா. நரகலாம் என்னன்னு காட்டுறவனுக்கு. சரி சார், நான் தான் அவனை சுட்டேன்னு வச்சுக்கோங்க. விக்ராந்த் செத்து போயிட்டான். ஆனா வாண்டடா அவனை கொலை பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. கொன்னதுன்னு தான் சொல்லுவாங்க. நீ எப்படி பண்ணாலும் சரி, தப்போ சரியோ அது இங்க முக்கியம் இல்ல. கோர்ட்ல இதெல்லாம் நிரூபிக்க முடியாது. அந்த ப்ராசிக்யூட்டர் ஜெயந்த், மீடியா ஆளுங்க பேப்பர் மாதிரி உன்னை கிழின்னு கிழிப்பாங்க, பார்த்துட்டு. கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார். இந்த ஜெயந்த் மீடியா இவனுங்கெல்லாம் என்ன வேணா பழி போட்டுக்கிட்டோம் சார். ஆனா நான் மக்கராந்தோட ஆளுன்னு சொல்றாங்கல்ல, அதை என்னால் ஏத்துக்கவே முடியாது. அபிஜித், அப்படின்னா உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. எல்லா விட்னஸும் எவிடன்ஸும் அபிஜித்துக்கு எதிராக இருக்கு. ஆனா இதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா சார்? என்ன வழி இருக்கும் தயா? அபிஜித்தே தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். அவன் தான் சுட்டன்னு சொல்றான். விக்ராந்தோட மரணம் அபிஜித்தோட புல்லட்டால ஏற்படல. அப்படின்னா விக்ராந்துக்கு லங்ஸுக்கு கீழே தான் குண்டடி பட்டு இருக்கு. அப்படி லங்ஸுக்கு கீழே புல்லட் பாஞ்சா ஒரு மனுஷன் சாகிறதுக்கு 20 இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆனா விக்ராந்தோட மரணம் உடனே நடந்துடுச்சு. எக்ஸாக்ட்லி. அதனால தான் நான் சொல்றேன், விக்ராந்தோட மரணம் அபிஜித்தோட புல்லட்டால ஏற்படல. அதுக்கு வேற காரணம் இருக்கு. வேற என்ன காரணமா இருக்க முடியும்? அந்த வேன்ல டிரைவர் அபிஜித், விக்ராந்தை தவிர வேற யாருமே இல்லை. ஒரே ஒரு புல்லட் ஷூட் ஆயிருக்கு, அதுவும் அபிஜித்தோட கன்ல இருந்து. அப்போ அந்த டைம்ல வேனுக்குள்ள யாரும் இல்லை. ஆனா வேனுக்கு வெளியே யாராவது இருந்திருக்கலாம்ல. அபிஜித், அந்த நேரத்தில் வண்டிக்கு வெளியே யாராவது இருந்தாங்களா? யாராவது ஷூட் பண்ணாங்களா? இல்ல, ஆக்சுவலி ஒன்றும் தெரியல. ஏன்னா என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா விக்ராந்த் மேல இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்றா. உள்ள ஷூட் ஆகுறதுக்கு முன்னாடி என்னாச்சு? ஏதாவது வித்தியாசமா அங்க நடந்துச்சா?
புல்லட் ஷூட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். திடீர்னு வேன் ஷேக் ஆச்சு. வண்டி ஒரு பக்கம் சாஞ்சுது. அவன் அந்த பக்கம் விழுந்துட்டான், நானும் இந்த பக்கம் விழுந்துட்டேன். ஷூட்டிங் சத்தம் கேட்டுச்சு. ஒரு நிமிஷம். வண்டி குலுங்குச்சா? எந்த மாதிரி குலுங்குச்சு? அது வேற ரோட்ல ஏதாவது பள்ளம் வந்துச்சுன்னா வண்டி ஷேக் ஆகும் இல்லையா பெருசா? ஆனா இங்க ரோட்ல பள்ளமேடே இல்லையே. கண்ணு கெட்டின வரைக்கும் எங்கேயும் ஸ்பீட் பிரேக்கரே இல்லையே. ரோடு ஸ்மூத்தா இருக்கு. இந்த இடத்துல பள்ளமேடு எப்படி வரும்? ஆமாம் சார், ஷேக் ஆச்சு. வேன் அப்படியே லெஃப்ட் சைடா டர்ன் ஆச்சு. ஸ்டேரிங் தானா வலது பக்கம் திரும்பிச்சா? ஆமாம் சார். அது எப்படி நடக்கும் சார்? வேனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல சார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் சத்தம் கேட்டுச்சு, வேன் திரும்பிடுச்சு. ஒன்றும் புரியல. ஸ்டேரிங் வீல் தானாவே திரும்பிச்சு அப்படின்னா புல்லட் தானாவே ஷூட் ஆயிருக்கு. ரோட்ல குண்டு குழியும் இல்லை. அப்படி இந்த இடத்துல என்னதான் நடந்துச்சு? கொஞ்சம் பாஸ் பண்ணு. அங்க பாத்தியா? அங்க சம்பவம் நடக்கும்போது அந்த எஸ்யூவி பிளாக் கலர் அந்த வேனை கடந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு. அதாவது சார், விக்ராந்தோட கொலைகாரன் அந்த வண்டிக்குள்ள இருந்திருப்பானா? அப்படி கூட இருக்கலாம் சார். அந்த வண்டி எங்கேயும் நிக்கலையே சார். அது ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருந்துச்சுல்ல. அப்புறம் இன்னொரு புல்லட் ஷூட் சத்தம் கேட்கவே இல்லையே சார். அப்புறம் இதுல இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்களா? 11:17 அந்த எஸ்யூவி பிளாக் கலர் வேனை கடந்து போயிருக்கு. எக்ஸாக்ட்லி 11:17 தான் விக்ராந்தோட வாட்சும் நின்னு போயிருக்கு. ஆமா சார், அபிஜித்தோட வாட்ச் கூட 11:17 நின்னு போச்சு. அப்படி 2 வாட்சும் ஒரே நேரத்தில் நின்று போறது. அப்புறம் அந்த காரு கரெக்டா 11:17 அந்த இடத்த கடந்து போனது. இதெல்லாம் கோஇன்சிடென்ட்டா நடக்க வாய்ப்பு? கண்டிப்பா சார், நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அது கோஇன்சிடென்ட்ஸா இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த கருப்பு கலர் எஸ்யூவில கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. அதுதான் அபிஜித்தை இன்னசென்ட்னு நிரூபிக்க போகுது. சார், இதுல பார்க்கும்போது அந்த வண்டியோட நம்பர் தெளிவா தெரியல. இந்த இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு டோல்கேட் இருக்கு. அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இந்த காரோட டீட்டெயில் கிடைக்கலாம். ஒருவேளை அந்த வண்டி டோல்கேட்டை தாண்டி போகலைன்னா அந்த வண்டி இங்கே தான் எங்கேயாவது இருந்திருக்கணும், இந்த இடத்தை சுற்றி. சார், அது அவங்க பாருங்க, கருப்பு கலர் காரா. ஃப்ரெடி, முன்னாடி போய் செக் பண்ண. சார், இது அதே கருப்பு எஸ்யூவி தான். இதை எரிச்சிருக்காங்க. அப்படின்னா வண்டிக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அதை கொலைகாரன் அழிக்கணும்னு நினைச்சிருக்கான். சார், வண்டியில நம்பர் பிளேட்டும் இல்ல, சேசஸ் நம்பரும் இல்ல சார். எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அழிச்சிட்டு இருக்கானுங்க. ஓ, ரெடி ஒன்று பண்ண. அங்க விசாரிச்சு பாரு, யாராவது இங்க பார்த்தாங்களான்ட்டு. ஏ தம்பி, அங்க எரிஞ்சு போய் நிக்குதுல ஒரு வண்டி, அதை பத்தி தெரியுமா? இல்லைங்க. இது பாருங்க, சீட்டுக்கு கீழே ஏதோ ஒரு டிவைஸ் இருந்திருக்கு. எலக்ட்ரிக் டிவைஸா? சொல்லுங்க, அது என்ன டிவைஸ்னு தெரிஞ்சுதா? ஆமா பாஸ், என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன டெமோ காட்டி ஆகணும்.
இப்போதைக்கு இவர் தான் விக்ராந்த்னு வச்சுக்கோங்களேன். நாம இவனை கொல்ல நினைக்கிறோம், ஆனா யாருமே இவன் கிட்ட போக முடியாது. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி கொல்றது? எப்படி அவனை கொல்றது? ஹலோ சாலோங்கி, அது எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க ஏன் இங்க வரப்போறோம்? ப்ளீஸ் மேலே சொல்லுங்க. சொல்றேன். அது வந்து நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் நிக்கிறீங்களா ப்ளீஸ்? இன்னும் தள்ளி போய். பாத்தீங்கல்ல, நாம யாரும் அவன் கிட்ட போகாமலே அவனை இந்த மாதிரி கொல்ல முடியும். சிம்பிள். அதை நீங்க எப்படி சார் பண்ணீங்க? பூர்வி, எப்ப எங்களுக்கு இந்த டிவைஸை பத்தி தெரிய வந்துச்சோ நாங்க அப்பவே விக்ராந்தோட பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டோம். பிரெயினுக்கானது. இந்த ஸ்கேன் 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்புறம் இந்த ஸ்கேன், இது நாங்க நேத்து நைட் எடுத்தது, அவன் இறந்ததுக்கு அப்புறம். எப்ப சொல்லுங்க, முதல்ல இருக்கிற அந்த ஸ்கேன்ல ஒரு சின்ன சிப் மாதிரி ஏதோ ஒன்று ஒட்டிட்டு இருக்க. இதோ இங்க அந்த தலையில. அந்த விஷயம் 2 மாசத்துக்கு அப்புறம் எடுத்த ஸ்கேன்ல அது வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதாவது மேல இருந்து கீழே வந்திருக்கு. அந்த சின்னதா தெரியுதுல்ல, அது ஒரு ஷார்ப் நெயில் பாஸ். அப்படின்னா புல்லட்டோட ஒரு சின்ன பகுதியா? அப்புறம் அந்த ஷார்ப் நெயில் அங்க இருந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருச்சு. அதனாலதான் விக்ராந்த்க்கு சப்டியூட்டல் எமட்டோமா, அதாவது பிரெயின் ப்ளீடிங் வந்து இறந்துட்டாரு. அப்போ அந்த ஷார்ப்னல் அதோட இடத்துல இருந்து எப்படி நகர்ந்துச்சு? அதுக்கான டிவைஸ் தான் அந்த எரிஞ்சு போன வண்டியில இருந்து நமக்கு கிடைச்சது இல்ல. அப்போ புல்லட்டோட ஒரு பகுதியை மூவ் பண்ற ஒரு டிவைஸ் அது? அது புல்லட் இல்ல தயா, அதுக்கு பின்னாடி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதாவது அவனோட கையில இருந்ததுல கை விலங்கு, போலீஸ் வேனோட ஸ்டேரிங் வீல், 2 பேரோட கையில இருந்த வாட்சினுடைய நீடில்ஸ், இன்னும் சொல்ல போனா அபிஜித்தோட கன்னும் கூட. அதாவது இரும்பு பொருட்கள். அங்க எவ்வளவு இரும்பு பொருட்கள் இருந்துச்சோ அது எல்லாமே அசைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் அந்த டிவைஸா? எக்ஸாக்ட்லி பாஸ். இரும்புக்கு ரொம்ப பிடிச்ச காதலன் யாருன்னு கேட்டா மேக்னெட் தான், காந்தம். பாஸ், இது ஒரு மேக்னெட். இதை வச்சுதான் அவனை நான் அடிச்சு தூக்குனேன். அப்படின்னா அந்த எரிஞ்ச வேன்ல கூட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட் இருந்துச்சு. அதனால தான் டோட்டலா வேன் வந்து வலது பக்கமா திரும்பி இருக்கா. அபிஜித் கையில இருந்த கன் தானே ஷூட் ஆயிருக்கு. அதே மாதிரி விக்ராந்தோட தலையில மாட்டியிருந்த அந்த பொருளும் ஷிஃப்ட் ஆயிருக்கு. சார், இந்த அளவுக்கு பிளான் பண்ணி கொண்டு இருக்கானா அவனுக்கு கண்டிப்பா ஷார்ப்னெயில பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சார். கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சவனா தான் இருக்கணும். மக்ராந்த். மக்ராந்த். அப்படின்னா அபிஜித் சார் இன்னசென்ட்டா? நோ, நாட் அட் ஆல். அவசரப்பட்டு யாரும் அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. எது வரைக்கும் மகரந்துக்கு எதிராக சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கலையோ அது வரைக்கும் சட்டத்தோட பார்வையில் அபிஜித் ஒரு குற்றவாளி. மக்ராந்துக்கு எதிராக எவிடன்ஸ் அவன் கொடுப்பாள். ஏன்னா விக்ராந்தோட ரகசியம் அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. இல்லைன்னா மக்ராந்துக்கு எப்படி தெரிய வரும் விக்ராந்த் எந்த வழியா கோர்ட்டுக்கு போனான்னு? விக்ராந்தோட ரகசிய உளவாளி அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து முரளி அவனோட கூட்டாளிங்களும் தான் இருக்கணும். நீங்க எப்படி சார் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? நாங்க துரோகம் பண்ணியிருப்போம்னா நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் நேர்மையா தான் இருக்கோம். விக்ராந்த எந்த இடத்துல எந்த சேஃப் ஹவுஸ்ல வச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வேற யாருக்கும் தெரியாது. அது உண்மைதானே? ஆமா சார், யாருக்கும் தெரியாது. எங்க வீட்டு ஆளுங்களுக்கும் தெரியாது சார். அப்படி இருக்கும்போது வெளியாளுங்களுக்கு எப்படி தெரிய வரும்? ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம்ல சார்? இல்ல சார், நாங்களும் போலீஸ்காரங்க தான். உயிரை பணையை வச்சு நாங்களும் தான் ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனா நீங்க இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு இடத்துல இருந்து லீக் ஆயிருக்கு. ஆமா சார், நானும் அதான் யோசிக்கிறேன். இந்த இடத்துல 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுது. ஸோ யாரும் வெளியாளுங்க உள்ள வர முடியாது. என்ன சொன்னீங்க? வெளியாளுங்க யாரும் நினைச்சா கூட உள்ள வர முடியாதுன்னா? ஆமா சார். பிரமாதம். அப்ப வெளியாளுங்க யாருமே உள்ள வரலையா?
சொல்லுங்க. ஐம் சாரி சார், அது ஆக்சுவலி ஜெயின் சார் இங்கே வருவார். அப்பப்ப ஜெயன்ஜி மட்டும் வந்துட்டு போனாரா? எஸ் சார். அவர் அங்க எதுக்காக அடிக்கடி வந்துட்டு போனாரு? அந்த ஜெயின்ஜி மகாராணி இந்த நிலைமையிலையும் ஜெயிலில் தூக்கி போடணும்னு பார்த்துருக்காரு. போகலாம் சார். ஒருவேளை அந்த ஜெயந்த் டபுள் கேம் ஆடுறானா? இன்னும் கொஞ்ச நாள் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. கடைசி கேஸ் தான் இது. ஒருவேளை சன்னியாசம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சிருக்காரு. சார், நிஜமாவே ஜெயந்த் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி பூனேல அவர் 10 கோடிக்கு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. என்ன? ஆமா சார், இது அந்த பார்ட்டியில எடுத்த போட்டோஸ். ஒரு நிமிஷம். மை காட், தயா, இவன் யாருன்னு உனக்கு தெரியுதா? ஆமா சார், இவன் பேர் தான் யோகி, மகரந்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜோஹி, மக்ரத்தோட க்ளோஸ் ரைட் ஹேண்ட், ஜெயந்தோட பார்ட்டியில கலந்துகிட்டு இருக்கா. நீயா? நீ எப்படி இங்க வந்த? என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க. எழுந்திரடா, எழுந்திரு. குற்றவாளிகளை தூக்கி எறியறதுக்காக சில சமயம் அத்துமீறி சில இடங்கள்ல இறங்க வேண்டியதா இருக்கே சார். குற்றவாளியா? குற்றவாளி நானா இல்ல நீயா? நானா? ஆனா இந்த போட்டோ குற்றவாளி யாருன்னு அடையாளம் காட்டிடும். நோ, ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியல. தெரியாதா? பிரமாதம். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா சார்? மகரந்தோட காசை வச்சு தானே இந்த ஃபார்ம் ஹவுஸையே வாங்கியிருக்கீங்க. ஆனா அவன் ரைட் ஹேண்ட் ஜோகியே யாருன்னு தெரியாதுன்னு சொல்றீங்களா சார்? வாட் நான்சென்ஸ். யாரு ஜூகி, என்ன ஜூகி? இந்த ஜூகி யோகி எல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாதுன்னா அந்த ஜோகி உங்க பார்ட்டியில எப்படி சார் வந்தா? இத பாரு, என் பர்த்டேக்கு ஏகப்பட்ட பேரை இன்வைட் பண்ணியிருக்கேன். எல்லாரையும் எனக்கு அடையாளம் தெரியுமா என்ன? அப்புறம் இந்த ஃபார்ம் ஹவுஸ் பத்தி ஏதோ கேட்டியே, அது என் வாழ்நாள் முழுக்க நான் என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்சது. மகரந்தை பத்தி தானே இப்ப பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பார், அந்த பிரீஃபிகஸ்குள்ள அவனுக்கு எதிரான எல்லா சாட்சியங்களும் இருக்கு. விக்ராந்த் சாகரத்துக்கு முன்னாடி அவன் எல்லா எவிடன்ஸையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான். மகரந்தை நான் தூக்குல தொங்க விட்டு காட்டுறேன் பாரு. அவனோட சேர்த்து ஒன்னையும் தொங்க விடுறேன்டா. என்ன கரண்ட் போயிடுச்சு? திடீர்னு என்னாச்சு? எப்படி பவர் கட் ஆச்சு? அபிஜித், நான் சொல்றது கேளு. அவங்க மகரத்தோட ஆளுதா. அவங்கதான். என்ன நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ண அபிஜித். உண்மையிலேயே நல்ல காரியம் பண்ண. மீடியா முழுக்கவும் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. உனக்கு நேரம் சரியில்லை. ஜெயந்த கொண்டது அபிஜித் தான் சொன்னாலும் சொல்லுவாங்க. சார் அவங்க சொல்லி என்ன சார் ஆக போகுது? உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல. சரி, நீ எதுக்கு தேவையில்லாம போன அந்த ஜெயந்த் வீட்டுக்கு? அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால எல்லாமே பதிவாயிருக்கு. அவன் சாகும்போது நீ அங்கதான் இருந்திருக்க. அது மட்டும் இல்ல அபிஜித், மொத்த சிஐடி டீமும் குற்றவாளிங்கிறாங்க. நாங்க உன்னை காப்பாற்ற நினைக்கிறோம்னு சொல்றாங்க. சொல்லதான் செய்வாங்க பிரத்யுமன். ஜெயந்த் மகரந்தனுக்கு எதிராக கோர்ட்ல எவிடன்ஸை பிரசன்ட் பண்ணலான்னு இருந்தேன். கரெக்டா ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அவனை சேர்த்து போயிட்டான். சார் ஆனா
எவிடன்ஸ் எல்லாம் குற்றவாளிங்க கைக்கு போய் சேரல. நானே கொண்டு வந்துட்டேனே. எவிடன்ஸ் எல்லாமே கொலை பத்தினது இங்க இருக்கு சார். நீங்களே பாருங்க. எது இந்த எவிடன்ஸா? இந்த போட்டோகிராஃபா? இந்த பேப்பர்ஸா? இந்த எவிடன்ஸ் எல்லாம் பத்தாது. இத வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. இதெல்லாம் பத்தாது சார். அப்படின்னா அந்த பென்டிரைவ், இந்த பென்டிரைவ்ல கண்டிப்பா ஏதாவது இருக்கும் இல்லையா? அபிஜித், இந்த பென்டிரைவ் பாஸ்வேர்டு கேக்குது. ஜெயின் சாகிறதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டு ஏதாவது சொன்னானா? இல்ல சார். அதால் இதான் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே மூச்சு நின்னு போச்சு சார். அட என்னப்பா அது? ஹலோ, சொல்லு பூர்வி. அப்படியா? ஓகே ஓகே, பார்த்துக்கிறேன். ஸோ ஜோகிய ஜெயந்தியோட பார்ட்டிக்கு யார் கூட்டிட்டு போனான்னு தெரிஞ்சிச்சு சார். யார் கூட்டிட்டு போனாங்க? ஜெயந்த் சாரோட பிஏ சொன்னானே. சார் இது என்னது? சொனாலி, சொனால். பூர்வி போய் செக் பண்ண. சார் இங்க யாருமே இல்லை சார். சார் அங்க யாருமே இல்ல. அப்போ எங்க போனா? வீடியோ காலா? வெல்கம் அபிஜித். மகரந்தோட இந்த அரண்மனைக்கு நான் வரவேற்கிறேன். வெல்கம் அபிஜித். எவிடன்ஸ், ஆதாரம் இங்க இருக்கு பாஸ். மகரந்த், ஆதாரங்கள் கிடைச்சிடுச்சுல்ல? இப்ப அந்த பொண்ணை விட்டுரு. கண்டிப்பா. எப்படியும் அவ ஏதோ சொல்லுவாங்களே, சாக போறவனோட கடைசி ஆசைய நிறைவேற்றாம விடக்கூடாது. சோனல கூப்பிட. சார் நீங்களா? நீ நல்லா இருக்கலம்மா? ஆமா சார், நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க இருந்து போயிடு. இல்ல சார், ஆனா நீங்க என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ கிளம்பு, முதல்ல கிளம்பு. என்னம்மா நீயுமா? என் மூளை எப்படி வேலை செஞ்சதுன்னு பாத்தீங்கல்ல? உங்க சிஐடி ஆளுங்களை கூட நான் நம்ப வச்சு ஏமாத்திட்டேன். பாத்தீங்களா?
எனக்கு அப்பவே தெரியும் ஜெயந்த் இந்த பாஸ்வேர்ட் தான் வச்சிருப்பானு. மக்ரம் will strike. So, stop conversation. Now start the operation. நீ சாக வேண்டிய டைம் வந்துருச்சு. டைம் முடிஞ்சு போச்சா? இல்லையே. டே மொட்டை, மேக்னெட்ரா? என்னடா நினைச்சிட்டீங்க நீங்க? மேக்னெட் ஆயுதமாக்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமாடா? இந்த பிரீஃப் கேஸ்ல ஒரு பெரிய மேக்னெட் இருக்குடி. இதே மாதிரி ஒன்று தானே அன்னைக்கு நீங்க வண்டிக்குள்ள வச்சிருந்தீங்க விக்ராந்த கொலை பண்ற அன்னைக்கு. மக்ராந்த் விளையாட்டு இன்னையோட முடிஞ்சு போச்சு. பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் பாஸை ஏமாத்திட்டல? ஃபைனலி உன் மேல சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டையும் தூக்கி எறிந்தாச்சு. மறுபடியும் ஒரு தடவை அதே பெருமையோட நீ உன்னோட டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். சார் சார் நாங்கள் ஆர்சுவை காப்பாத்திட்டோம் சார். மகரந்தோட ஆளுக்கு தெரிஞ்சிருக்க விக்ராந்த் அவளை எங்க கைது பண்ணி வச்சிருக்கான்ட்டு. ஜெயந்தோட கனவு நினைவாயிடுச்சு சார். அவர் தான் மக்ராந்த உள்ள தூக்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏன் அதான் நீ இருக்கல? ஆல் இஸ் வெல் அகெயின்ஸ்ட் வெல். இது உனக்கு சொந்தமானது, நீயே வச்சுக்க.